The three common truths that I believe people always lie about. Thing number 1, I am fine. ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை வந்து அண்டர்கோ பண்ணிகிட்டு இருக்கலாம். ஏன் அவங்க நிறைய எமோஷனல் ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம், ஓவர் இருந்தால் ஃபீல் பண்ணலாம், ஆங்ஸியஸாக ஃபீல் பண்ணலாம். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே யாராவது ஒரு பர்சன், ஏன் இட் மேபி தேர்ட் பர்சனாக இருக்கட்டும், ஏன் அவங்க ஃபேமிலி மெம்பராக இருக்கக்கூடிய மோஸ்ட் க்ளோசஸ்ட்டு செகண்ட் பர்சனாக இருக்கட்டும், ஸோ யார் ஒருத்தர் கேட்டாலுமே ஐ எம் ஃபைன், எப்படிதான் இருக்க அப்படின்னா நல்லா இருக்குண்டா அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு பழகிருக்கு. அண்ட் தென் நாமளும் மோஸ்ட் ஆஃப் வந்து அப்படி தான் ஷேர் பண்ணிப்போம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் பீப்புள் நிறைய பேர் இல்லை, ஆல்மோஸ்ட் வந்து எல்லோரும் இந்த பதில தான் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒரு சின்ன பொய்க்கு பின்னாடி, என்னது சின்ன பொய்யா, சரி இதை பேசிட்டு இது சின்ன பொய்யா பெரிய பொய்யான்ற கன்க்ளூஷனுக்கு வருவோம். இந்த ஒரு பொய்க்கு பின்னாடி ஒருத்தரோட மனசுக்குள்ளே எத்தனை தடுமாற்றங்கள், எத்தனை சந்தேகங்கள், எத்தனை வேறுபாடுகள், எத்தனை எண்ணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வலிகளும் துயரங்களும் வந்து இந்த ஒரு பொய்க்கு பின்னாடி மறைஞ்சிருக்கு. ஆக நம்மளை ஒருத்தர் வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நம்மளோட பண்பாடு, நம்மளோட துயரங்களை வந்து மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டால் அது ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாகவும் நெகட்டிவ் ஷேடாகவும் இருக்கும். அது நம்மளோட துயரங்களை எடுத்துகிட்டு போய் மற்றவங்க மேலே இம்போஸ் பண்ணுறது அப்படின்ற சில காரணங்களால் நம்ம யார் என்ன கேட்டாலும் ஆமாம் ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிடுறோம். அப்போது யோசிச்சு பாருங்கள், இந்த ஒரு பொய் சின்ன பொய்யா பெரிய பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் நீங்கள் யாரையாவது எப்படி இருக்க அப்படின்னா ஹவ் ஆர் யூன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வந்து ஐ எம் ஃபைன் அப்படின்னா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா, அந்த மாதிரியான தருணங்களில் அவங்க கண்ணை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவங்க கண்ணு பேசிடும் அவங்க பொய் சொல்கிறாங்களா இல்லை இருக்கிற யதார்த்தத்தை சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவங்களோட கண்கள் உங்ககிட்ட பேசுச்சுன்னா அவங்களோட மன துயரங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட விடைகளை தந்தால் அவங்க ஒன்றும் வந்து பெட்டராக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் த லைன் நம்பர் 1. அண்ட் இந்த வீடியோ ஷூட் பண்ண எனக்கு நான் என்ன ஆக்சென்ட்டில் பேசிகிட்டு இருக்கணும்னு தெரியல. அண்ட் நான் தமிழில் கம்ப்ளீட்டாக சொல்லிகிட்டு இருக்கேன், நான் இங்கிலீஷில் நரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் தென் அட்மோஸ்ட் என்னோட இந்த ஒரு ஃபீலிங்கை நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஒய் பிகாஸ் நான் எடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு 3 ஃபேக்ட்டுமே வந்து மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் பொய் சொல்லுவாங்க. அண்ட் தென் இன்க்ளூடிங் மீ, எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையில் இந்த ஒரு பொய்களை திருப்பி சொல்லிகிட்டே தான் இருப்போம். ஸோ உங்களுக்கும் இது மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி மேட்ச் ஆச்சுன்னா எந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அந்த திங் நம்பர் 2, மணி டசன்ட் மேட்டர் டு மீ. இந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ரேஸை நிறைய பேர் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருப்பேன். அண்ட் நீங்களும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும் இல்லை பாப்புலரான பீப்புளாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த சென்டென்ஸை வந்து ரிப்பீட்டேட்டிவாக வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அண்ட் அட் மோஸ்ட் மணி கான்ட் பை ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸையும் வந்து ரிப்பீட்டடாக வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய யதார்த்தம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் உட்காந்து இந்த உலகத்தில் எதெல்லாம் எப்படிலாம் எதை நோக்கி ஓடிட்டுருக்கு அப்படின்றத மட்டும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு எல்லா விடையும் வந்து தானாகவே தெரிய வந்துடும். ஒய் பிகாஸ் இந்த உலகத்தில் வித்தவுட் மணி யூ கான் ஈவன் பை அ மீல் ஃபார் அ வைல். ஒரு வேலைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மீல்லையோ ஒரு சாப்பாடையோ இல்லை ஸ்நாக்ஸையோ உங்களுக்கு என்ன தேவையான இருக்கக்கூடிய மோஸ்ட் பேசிக் நீடான ஃபுட், ஷெல்டர் அண்ட் கிளாத்திங்கை கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து கேபிட்டல், ஐ மீன் மணி இருக்கணும். ஸோ அப்படி இல்லாமல் மணியே இல்லாமல் நம்மளால் வந்து பீஸ்ஃபுல்லாக வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா we should move on to the parallel universe. நீங்கள் அப்படி யோசிச்சிங்கன்னா நம்ம துயவர வாழ்க்கையை வந்து மேற்கொள்ளணும், அப்படி இல்லைனா வனவாசம் போயிடணும் அந்த காலத்தில் இருந்த மாதிரி. இது ஒரு பாயிண்ட்டு. பட் இந்த ஒரு மணி இது எப்படி ஏர்ன் பண்ணுறீங்கன்றத இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் திங். அதை வச்சு தான் உங்களோட பிஹேவியர் அண்ட் உங்களோட வே ஆஃப் பாத் வந்து எல்லோரும் வந்து தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் அட்மோஸ்ட் பை த எண்ட் ஆஃப் த டே உங்ககிட்ட மணி இல்லைனா உங்களுக்கான மதிப்பு கண்டிப்பாக கிடைக்காது. வை பிகாஸ் உங்களோட அசெட்ஸ் அண்ட் உங்களோட வேல்யூ எல்லாமே வந்து உங்கள்கிட்ட இருக்க மணி அண்ட் உங்களோட வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸை பொறுத்து தான் வந்து மதிப்பிட வருகிறது. ஏன்னா தான் நம்ம வந்து இல்லை நம்ம எப்படி மற்றவங்களில் நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது அப்படி இப்படின்ட்டு நீங்கள் வந்து சொன்னாலும் ஆஃப்கோர்ஸ் அப்படியே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 10% இருக்குமா, அப்படின்னா 20%, அப்போது அதுக்கு மேலே என்னாச்சு? ஸோ இதுதான் நம்மளோட சொசைட்டி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் மணி டசன்ட் மேட்டர் அண்ட் மணி இஸ் ஆல்வேஸ் நாட் இம்பார்ட்டண்ட், மணி கான்ட் பை ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட சிம்பிளாக ஒரு ஸ்மைலோட அவங்களோட கான்வர்சேஷன் எண்ட் பண்ணிவிட்டு உங்களோட மனசுக்கு தோன்றதையும் செய்யுங்க. அண்ட் தென் மணியை கண்டிப்பாக ஏர்ன் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அட்மோஸ்ட் நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான பேசிக் நீ என்ன சொல்லாமே. ஸோ இதுதான் நான் பெருசாக கேள்விப்பட்ட யதார்த்தமான பெரிய பொய்கள் நம்பர் 2. அண்ட் லெட் மீ ஸ்டெப் ஆன் டு தி நம்பர் 3. I am not jealous of her or him and I am happy for them. நம்ம என்னதான் நம்ம வாழ்க்கையில் போயிட்டே இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் சில நல்லதெல்லாம் நடக்கும்.
ஸோ நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கலாம். அப்படி நடக்கிற நல்லதுலேயும் ஏகப்பட்ட பேரோட ஐஸ், ஐ மீன் நாட் ஈவல் ஐஸ். ஸோ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் இவங்க இந்த லெவலுக்கு வந்துட்டாங்களா அப்படின்றது தோணுதில்லை. ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவங்க மனசுக்குள்ளே எப்படி தோணும்? நீங்கள் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணினாலே யூ வில் பி குவைட் ஹாப்பி. பிகாஸ் நீங்கள் இதுக்கு பின்னாடி எவ்வளோ வேலை செஞ்சுருக்கீங்க, இந்த ஒரு சின்ன விஷயம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வலிகள் என்ன, துயரங்கள் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும். பட் அவங்க அதை ஒரு அவுட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறப்ப ஹி லிவ், ஹி அச்சீவ், ஹி என்ஜாய்ட், அது மட்டும் தான் வந்து தெரியுமே தவிர உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கஷ்டங்கள், நீங்கள் அதுக்கு போட்ட எஃபர்ட்ஸ், நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைம், அது எதுவுமே வந்து கண்டிப்பாக தெரிய போகிறதில்ல. அப்படி இருக்கிறப்ப அவங்க என்ன தான் வந்து உங்கள் மேலே அக்கறையாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தாலும் கூட அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து நம்மளோட ஒரு படி இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க அப்படின்றதான் வந்து தோணுமே தவிர இந்த ஐ எம் நாட் ஜெலஸ் ஆஃப் ஹர் ஆர் ஹிம் அப்படின்னா வந்து ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் ஹிஸ் விக்ட்ரி, ஹர் விக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதெல்லாம் நிதர்சனமான பொய்னஸ் தாராளமாக சொல்லலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா ஒரு உங்களோட லைஃப்பில் இன்வால்வ் ஆகக்கூடிய பர்சன்ஸில் ஒரு 1% ஆஃப் த பீப்புளோ இல்லை 2% ஆஃப் த பீப்புளோ விச் இன்க்ளூட்ஸ் உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கலாம், உங்கள் சிப்ளிங்ஸாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் சிப்ளிங்ஸ்க்கே வந்து உங்களோட வளர்ச்சி மேலே பொறாமை வருது. அண்ட் தென் அதுக்காக அப்போசிங்காக செய்யக்கூடிய கேசஸும் வந்து நிறைய இடத்துல இருக்குது. நானும் எங்களோட ரிலேட்டிவ் சைட்லேயே வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் இந்த பாயிண்ட்டை நான் ஓப்பனாக பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆஃப்டர் அ வைல் நீங்கள் இந்த ஒரு 1% ஆஃப் 2% ஆஃப் பீப்புளை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் தெம் எல்லாருக்குமே வந்து அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் உங்கள் மேலே ஒரு ஃபீல் ஆஃப் ஜெலசியோ அப்படி இல்லைனா வந்து நீங்கள் எங்கே அவங்களோட பெட்டராக ஆகிட போகிறீங்களோ அப்படின்ற ஒரு வருத்தமும் அந்த ஒரு பொறாமையும் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ இனிமேல் உன்னை பார்த்து எனக்கு பொறாமல் இல்லைடா, உன்னோட வெற்றியை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சின்ன ஸ்மைலோட கான்வர்சேஷனை முடிச்சுக்கோங்க. அண்ட் நான் இது ரொம்ப நாளாக வந்து இதெல்லாம் இப்படிலாம் நடக்குதில்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயந்தான். அண்ட் இதில் பெருசாக வந்து நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்ட மாதிரி இருக்காது. பட் இதெல்லாம் என்னென்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்கள்ல, மனுஷங்க எல்லாருமே வந்து ஒரே மாதிரி கிடையாது, எல்லாருமே வந்து கெட்டவங்களாகவே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே வந்து கெட்டதை நினைக்க மாட்டாங்க, உன்னை பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க. there will be a set of people who are happy for you and the things what you have been acquiring and so forth. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க சொல்கிற விஷயம் வந்து உண்மை தான். பட் நீங்கள் இது யாருக்கிட்ட இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஏற்பட்டாலும் உங்களுக்கு அந்த டைலாக்கை சொன்னாங்களே, ஸோ அந்த பர்சன் வந்து ரிப்பீட்டேட்டிவாக ஞாபகம் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களும் வந்து நம்ம மேலே கன்சர்ன்டாக இருப்பாங்க, ஸோ இவங்க நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கன்சர்ன்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் நான் சொன்ன இந்த 1% ஆஃப் 2% ஆஃப் பர்சன்ஸ் இன் யோர் லைஃப், இந்த அப்பா அம்மா, சிப்ளிங்ஸ், அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படி இருக்கக்கூடிய சில நபர்களை தவிர மற்ற எல்லாருக்குமே வந்து இது அப்ளிகபிள் ஆகாது. ஒய்? பிகாஸ் எல்லாருக்குமே உங்கள் மேலே முழு பாசம் இருக்க போதில், அஃபெக்ஷன் இருக்க போதில் முதல்ல நீங்கள் ஒரு தேர்ட் பர்சனுக்கோ இல்லை ஒரு செகண்ட் பர்சனுக்கோ நீங்கள் யார்? ஸோ அவங்க உங்களோட நல்லதுக்கு யோசிப்பாங்களா, அப்படி இல்லைனா உங்களோட பார்த்து வந்து சந்தோஷப்படுவாங்களா? அதை யோசிச்சு பாருங்கள். எனக்குள்ளே வந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப நாளாக ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் தென் யதார்த்தமாக அடிக்கடி கேட்கக்கூடிய பொய்களில் அந்த பொய் இடம் பெற்றுருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் கியூரியஸ் டு நோ அபவுட் திஸ். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஒரு புது வியூவாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். குட் பை, சியர்ஸ்.